பிளாஸ்ட் தான் சொல்கிறீங்க, நல்லாவே இது மூவி சூப்பராக இருக்குதுப்பா. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 2 ஹவர் 20 நிமிஷம் ஓடுதுங்க. 2 ஹவர் 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடுற படம் எந்த விதத்துமே போர் அடிக்குது. ஏன்னா கதை வேறு முழுக்க ரொமான்டிக் இல்லை, காமெடி இல்லை, அதெல்லாம் எல்லாமே நம்மளை டைரக்டர் நம்மளை 2 ஹவர் 20 நிமிஷம் சீட்டில் உட்கார வச்சுக்காருன்னா டைரக்டர் ஜெயிச்ச மாதிரி பெரிய விஷயம். நிறைய பேர்த்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த படம் ஃபேமிலி ஓரியன்டான படம், ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற படம் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நானே அதை எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் உள்ளே பார்த்தா ப்ரூஸ்லி படம் பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட்டு, ஃபைட்டு, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். இந்த ஃபைட் சீனை ஹைபேட் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுனால இந்த படத்தில் எங்கேயுமே எனக்கு போரிங்காக இருக்க மாதிரி இல்லை, லேக் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. படத்தில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே புரியலங்க லாஸ்ட் வரைக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா, என்னடா நீ இந்த படத்தில் சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் ஏன்றா மண்டே செஞ்சுட்டு வந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. படம் பிளாஸ்ட் படம் பார்த்தேன். பிளாஸ்ட் படத்துக்கு ஏற்ற மாதிரி படம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ ஆஃப்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அர்ஜுன் சாராக இருக்கட்டும், அபிராமி மேடமாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களோட காம்போ சூப்பராக இருந்துச்சு அண்ட் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அர்ஜுன் சாரோட டாக்டராக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. வேறு லெவல் ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர்த்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த படம் ஃபேமிலி ஓரியன்டான படம், ஸோ ஃபேமிலிக்கு ஏற்ற படம் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நானே அதை எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் உள்ளே பார்த்தா ப்ரூஸ்லி படம் பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட்டு, ஃபைட்டு, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். இந்த ஃபைட் சீனை ஹைபேட் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுனால இந்த படத்தில் எங்கேயுமே எனக்கு போரிங்காக இருக்க மாதிரி இல்லை, லேக் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. படத்தில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே புரியலங்க லாஸ்ட் வரைக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா, என்னடா நீ இந்த படத்தில் சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் ஏன்றா மண்டே செஞ்சுட்டு வந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. உமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படமும் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய அப்யூஸ் நடக்குது. ஸோ பெண்கள் தற்காப்பு கற்றுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த படத்தில் ஹோம்லி லுக்கில் இருக்கிற அபிராமி இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கேரக்டராக இருக்காங்க. அவங்களோட டாக்டர் ஒரு குடும்பமே சேர்ந்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கு வர பிரச்சனையை தடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானே அதில் எப்படிலாம் சண்டை போடுறதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த படத்தில் ஃபைட் சீன் தான் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, வீட்டில் இருக்கிற பெண்கள், இல்லத்தரசிகள், அதாவது ஒய்ஃப்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் உங்கள் புருஷனை எப்படி போட்டு வெளுக்கணுங்கிறதுக்காக வேணால் அந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். பேசிக்காகவே பெண்கள் தற்காப்பு கலை கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த படத்தை பார்த்தே நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுதாங்க, அது அந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷன் படமாக இருந்தாலுமே போரிங்காக இல்லையே. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஹைப்பேட்டி கொடுத்துட்டாங்க. அது மொக்கையாக இருக்க மாதிரி இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை போயிட்டு அங்கே ஃபைட் பண்ணுறது அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அர்ஜுன் சாருக்கு ஈக்குவலாக அதில் நடித்த ஹீரோயினுக்கும் அதில் டாட்டராக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அர்ஜுன் சாருக்கு ஈக்குவலாக அதே கேமியோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி ஃபைட் பண்ணுறாரோ அவங்க ஒய்ஃப் அப்படி ஃபைட் பண்ணுவாங்க, புள்ள அப்படி ஃபைட் பண்ணுவாங்க. நாலு விதமாக ஃபைட் பண்ண அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ரைம் நடக்குது, அந்த க்ரைம்லேருந்து அந்த ஃபேமிலி தப்பிச்சுக்கிறதுக்கு அவங்க கற்றுக்கிட்ட அந்த தற்காப்பு கலையை பேஸ் பண்ணி தான் அந்த படமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த படம் ஆக்ஷன் படம் மாதிரி இல்லை, ப்ரூஸ்லியோட ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ப்ரூஸ்லியோட ஃபைட் சீனில் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் எப்படி இருக்குங்க, மியூசிக்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது படம். அதை பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பாருங்கள். மோஸ்ட்லி ஒய்ஃபை கூட்டுவாங்க அந்த படத்துக்கு. ஏன்னா புருஷன் யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம், எப்படிலாம் சண்டை போடுறதுன்னு. எம்பி அடிப்பாங்க, எகிரி அடிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டில் போய் நானும் பிளாஸ்ட் பண்ண போகிறேன் உண்மையாலுமே படத்தை பார்த்துட்டு. அதனால் வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள், பெண் பிள்ளைகள், குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்க, குழந்தைங்களாம் கூட்டுவாங்க. இது படத்தை பார்த்து கற்றுக்கலாம். அவங்களுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் வரும். நாளைக்கே அம்மா எனக்கு கராத்தே கிளாஸ் சேர்த்துடணும்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப் ஏற்றிட்டாங்க. அந்த ஆக்ஷனு ஸ்டண்டு வேறு லெவலில் இருந்துச்சு அவங்களோட சீன்ஸ்லாம். அண்ட் அபிராமி மேடம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. வேறு லெவலில் ஃபைட் சீன்லாம் தெருக்கி விட்டாங்க. அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து உள்ளே உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா பொம்பளை பிள்ளைங்களும் இப்படி அடிக்க முடியுமான்ற மாதிரி இருந்துச்சு. எகிரி எகிரி அடிக்க முடியுமா இருந்துச்சு. வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். அண்ட் எல்லோரும் வந்து பாருங்கள். வர்த்ஃபுல்லான படம். இது கொஞ்ச நாள் ஓடணும்னு நினைக்கிறேன். அண்ட் அபிராமி மேமுக்கு வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் இந்த படத்தை பற்றி நிறையாவே வரும்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோயினுக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காங்க. அவருக்கு லிஸ்ட்லேயே இல்லை. அவருக்கு எப்போ வேணாலும் படம் வரும். நம்ம சார் செலக்ட் பண்ணுற மூவி எல்லாமே ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. சாரோட மூவி மோஸ்ட்லி வந்து ஆக்ஷன் மூவி தானே இருக்கும். இல்லை பிளாஸ்ட்டுன்னு வச்சுட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. பிளாஸ்ட்டு தான். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து படம் பார்த்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் இந்த படத்தை சூஸ் பண்ண நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த படத்தோட டீசரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படம் பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து பார்த்தேன். நான் வந்துட்டு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். நான் வந்து எல்லா படமும் சும்மா பார்க்க மாட்டேங்க. ஒரு வாட்டி பார்த்து அந்த படத்தில் இருக்கிறத மட்டும் லேர்ன் பண்ணிப்பேன். நல்லா இருக்குது படம். எங்கள் படம் நல்லா இருக்குங்க. பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு பிடிச்சிருக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க சண்டை கற்றுக்கிறது, அந்த சண்டை காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. படம் வந்து ஃபேமிலி படம் இல்லைங்க, ஆக்ஷன் படம். தற்காப்பு பேஸ் பண்ணி இருக்குது. கராத்தா படம் வந்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இப்போ வந்து பார்க்காதீங்க. சண்டை தான் படம் தான் சண்டை அப்படின்னு தான் இருக்குது. பிளாஸ்ட் தான் சொல்கிறீங்க. நல்லாவே இது மூவி சூப்பராக இருக்குது படம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு 2 ஹவர் 20 நிமிஷம் ஓடுதுங்க. 2 ஹவர் 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடுற படம் எந்த விதத்துமே போர் அடிக்குது. ஏன்னா கதை வேறு வந்து முழுக்க வந்து ரொமான்டிக் இல்லை, காமெடி இல்லை, அதெல்லாம் எல்லாமே நம்மளை வந்து டைரக்டர் வந்து நம்மளை 2 ஹவர் 20 நிமிஷம் சீட்டில் உட்கார வச்சுக்காருன்னா டைரக்டர் ஜெயிச்ச மாதிரி பெரிய விஷயம். அது ரெண்டாவது. அது மட்டும் இல்லைங்க, படம் வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம். பெண்கள் வந்து கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கூட வர மாட்டாங்க, நமக்கு கூட வர்றது நம்ம தைரியம் தான் நம்ம கூட வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கதையோட கண்டென்ட் சொன்னால் அதுதான். நம்ம படம் வந்து இந்த கதை வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் நடிப்புலையும் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்க்ரீனில் வந்து புதுசாக வந்து ப்ரெசென்ட் பண்ண தொட்டு படத்தில் வந்து நல்லாவே இருக்குது. என்னத்தையுமே போடுங்க. மெயின் அபிராமி வந்து நிறைய பேர் பேண்ட் போட்டு ஃபைட் போட்டுடலாம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனால் சாரீ கட்டிட்டு அபிராமி ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சரியான சீக்வன்ஸ். அது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் தியேட்டரில் வந்து அதம் பறக்குது. அதே மாதிரி கதாநாயகி நல்லா சுடிதார் போட்டு ரொம்ப ஸ்டைலாக நல்லா பண்ணுறாங்க. ஃபைட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து அவங்ககிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் சார் சொல்லவே தேவையில்லை. அவர் வேலை வாங்கணும் அவசியம் இல்லை. ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அவர் இந்த வயசுலேயும் பாடி நல்லா ஃபிட்னஸாக வச்சுருக்காரு. நல்லாவே இருக்குது படம். எந்த இடத்துலையும் படம் நம்ம போருன்னு சொல்ல முடியாதுங்க. கொடுத்த காசுக்கு ஒருத்தா இல்லையா, இப்போ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நல்லாவே இருக்குது. நல்ல வேலை கேட்டிங்க. மியூசிக் இல்லைன்னா படமே இல்லைங்க. ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் இல்லைன்னா படமே ஏந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு மியூசிக்கோட ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் ஒரு வைப். நல்ல வேலை கேட்டிங்க. மியூசிக் இல்லைன்னா படமே இல்லைங்க. ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் இல்லைன்னா படமே ஏந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு மியூசிக்கோட ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் ஒரு வைப். அந்தளவுக்கு வைப்பாக இருக்குது. நல்லாவே இருக்குது. ஆமாம் நல்லா இருக்குங்க. இவர் தானே நம்ம KGF அவங்க அதோட மியூசிக் டேரக்டர் தான் அவர். அதான் சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறதுன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தை டேஷன் பண்ணி பார்ப்பீங்களேன், ஒருவேளை அவர் படத்துக்கு தான் நம்ம உள்ளே வந்துட்டோம்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் போயிருக்கு. ஒவ்வொரு வன்முறை காட்சி சொன்னால் முழுக்க வன்முறை காட்சி தான் அதிகம். நமக்கு அது முக்கியம் இல்லைங்க. இப்போ வேறு 2K கிட்ஸுக்கெல்லாம் அதுதானே லைக் பண்ணுறாங்க, வன்முறை தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு தடவை வந்தாங்கன்னா படம் எந்த விதமான போர் இல்லாமல் நல்லா இதுன்னுவாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஃபேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து கராத்தே சொல்லி கொடுத்தா வளர்ப்பாங்க. அதான் நடக்குது. அதுவும் முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வேணும். ஏன்னா கூட வர அரசியல்வாதிகளே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதனால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அபிராமியோட சீன் நல்லாயிருக்கும். அபிராமியோட சீன் வந்து ஃபைட் போடுறதோ, ஸோ நம்ம கதாநாயகி போடுற ஃபைட்டு, அர்ஜுன் போடுற ஒரு சீன் வந்து இந்த ஸ்க்ரூ தூக்கி இந்த பக்கம் குத்துவாங்க, அந்த குத்தி இந்த பக்கம் எடுக்கிற சீன் வந்து நல்லாவே இருக்கும். மெயினாக சொல்கிறதுனா என்ன சொல்கிறது, அவங்கள அடித்து போட்டுட்டு 2 பேரும் அப்படியே இழுத்துன்னு வருவாங்க. அது நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் கராத்தே தெரிஞ்சால் பரவாயில்ல, இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே கராத்தே பிளாக் பெல்ட். ஸோ அந்த 4 பேரும் ஒரே இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் வந்து ரொம்ப பிடிச்ச சீன். இது 100% இல்லைங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணிக்காங்க. ஹீரோயினுக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ஷன் மூவியே பண்ணிட்டோம், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஏன் நல்லா பண்ணுறாங்க அவங்க. இல்லை இல்லை இப்போ தான் மாறி போச்சு. அப்போ லோகேஷ் கனகராஜ் விக்ரம் எப்படி பார்த்தீங்க, கூலி எப்படி பார்த்தீங்க? ஏங்க அதில் மட்டும் என்னங்க காட்டிட்டாங்க, போதைப் பொருள், கஞ்சா, இது இன்னும் மெசேஜ் சொன்னார் அவர். லோகேஷ் கனகராஜ் டேரக்டர் எப்போ பாரு வந்து கஞ்சாவை தவிர எதுவும் தெரியாது. ஸோ அதையே விரும்பி விழுந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக வந்து பார்ப்பாங்க. இப்போ ஜெயிலர் படத்தில் நம்ம பார்த்தோன்னா ஜெயிலரில் ரஜினிகாந்த் காமெடி மணிலாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு பாட்டு. ஸோ அதுக்காக வந்து உள்ளே வந்து பார்த்துனே இருப்பாங்க. ஸோ அது லோகேஷ் கனகராஜ் சாருக்கு மட்டும் ஓடின படம் இல்லை, ஓகேங்களா? இப்போ அவருக்காக ஓடின படம்னா அவர் நினச்ச படம் வருது, எப்படி ஓடுது பார்த்துருவோம். படத்தையாங்க மேக்ஸிமம் வந்து 2 வாட்டி பார்க்கலாம். ஒரு தடவைலேருந்து 2 தடவை நம்பி இந்த படத்தை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்ப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லை. சில அப்பா அம்மா வந்து உனக்கு என்ன இது, நீ இப்போ கற்று என்ன பண்ண போகிற, ஒன்று நீ ஒர்க் பண்ண போகிற, இல்லை வந்து நாளைக்கு வேறையாகிட்ட கல்யாணம் கட்டின்னு போயிட போகிற அப்படின்னு சொல்லி தான் நிறைய அப்பா அம்மா ஆகுறாங்க. ஸோ அதை உடச்சி எறியணும்னா குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பாருங்கள். என்றைக்கு எவ்வளோ கேட்குறீங்க? 10க்கு வந்து 6 கொடுக்கலாங்க. இது இல்லை, காமெடிஸ் இல்லை, ரொமான்டிக்கான சீன் இல்லை, சாங்ஸ் இல்லை. ஸோ இப்போ அதை மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லும்போது 6 கொடுக்குறதா நல்லது. ஏன்னா இதுவே முழுக்க ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு, ஓகேங்களா? கதையோட கண்டென்ட்டு வந்து ஏற்கனவே வந்தது, அதை புதுசாக ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மெயின் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அது புதுசாக இருக்க தொட்டு கண்டிப்பாக 6 கொடுக்கலாம்.